சாமி. ராணி, நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு 10 அடி தூரம் உன்னுடைய வலது பக்கமா போய் திரும்பி நில்லு. சரிங்க சாமி. ராணி, வாமா. அன்னைக்கு உயிருக்காக காட்டுக்குள்ள போராடிட்டு இருக்கும் போது நீ என் உயிரை காப்பாத்தின புண்ணியவதி. எனக்கு ஒரு இக்கட்டு சாமி. நீ என்ன பிரச்சனைக்காக என்ன பார்க்க வந்திருக்கன்னு என்னால உணர முடியுது. ஆனா அந்த விஷயத்துல என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது. என்ன சாமி, உங்களை மலை போல நம்பி வந்துக்கிறேன், நீங்க போய் இப்படி சொல்லாமா? தயவு செஞ்சு எனக்காக நீங்க இந்த உதவியை செய்யணும். உயிரை எடுக்கிறதும் உயிரை கொடுக்கிறதும் நம்ம கையில இல்ல. அது இந்த உலகத்தை படைச்சு உலகத்துல உயிர்களையும் படைச்சவன் கையில தான் இருக்கு. இங்க எல்லாமே ஒரு விதிக்கு உட்பட்டு அதுபடிதான் நடக்கும். நம்ம சுத்தி நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணக்காரியா இருக்கு. அது எல்லாத்தையும் மீறி நீ சொல்றபடி அந்த ஆத்மாவை அழிஞ்சு போன பூதடமுக்குள்ள கொண்டு வந்தா இந்த பிரபஞ்சத்தோட விதியை மீற மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு என்கிட்ட சக்தியே இருந்தாலும் அதை நான் பண்ண மாட்டேமா. பூமி அக்கா, என்னக்கா இது இப்படி ஆயிடுச்சேக்கா? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? தேடி நீ போயிருக்க, அது உன் உயிருக்கே ஆபத்தை கொடுக்க கூடியது. கடவுளே, என் கூக்குரல் உன் காதுல விழுதா? தயவு செஞ்சு ராணிய தடுத்து நிறுத்து. அவளும் அவ வயித்துல வளர குழந்தையும் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். அவ நல்லா இருந்தாதான் இந்த குடும்பமும் நல்லா இருக்கும். அவளுக்கு ஒண்ணுனா வேம்பு சேரால தாங்கிக்க முடியாது. ஏற்கனவே என்னை இழந்து தவிக்கிற அவருக்கு ராணியும் இல்லாம போயிட்டா அவர் வாழ்க்கை என்ன ஆகுறது? கடவுளே, ராணிய தடுத்து நிறுத்து. எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் இதே நிலைமையில எவ்வளவு இருக்க முடியுமோ இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு ராணிய மட்டும் காப்பாத்திரு. உன்னை கெஞ்சி கேக்குறேன். தாமரை, நீ கோலம் போடு. சரி, நீங்க கொடுங்கம்மா. அக்கா போடு. குடுக்கா, நான் போடுறேன். வளரு வா. நீ அங்கே இரு, நாங்க பாத்துக்கிறோம். சரி. என்ன கோலம் போட போறீங்க? சாமி, 6வது கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்து ஊர் ஜமீன்தாருக்கு தான் முதல் மரியாதையை பண்ணணும். நம்ம வழக்கமா அவங்களுக்கு முதல் மரியாதை செஞ்சு அவங்க கையால பொங்கல் வைக்கிறதா வழக்கம். நல்ல நேரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்களுக்கு மரியாதை செய்ய அனுப்பிடலாமா? இந்த தடவை முதல் மரியாதைய நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டாம். சாமி, நம்ம வழக்கமா அவங்களுக்கு தானே செய்வோம். அதையே வேணான்னு சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவில்ல பூஜை நடக்கும் போது அவங்க குடும்பத்துக்கு தான் முதல் மரியாதையே செய்வோம். அப்படி இருக்கும்போது இந்த தடவை ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவில்ல பூஜை நடந்த மாதிரி இந்த வருஷம் நடக்கலையே தர்மகர்த்தா. முதல் கால பூஜையிலிருந்து 5வது கால பூஜை முடிகிற வரைக்கும் தங்களோட உயிரை பணைய வச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சது சித்தார்த்தும்
ராணியும் தான். அது மட்டும் இல்ல, அம்மை போட்டு இந்த கோவிலுக்கே வர முடியாம முடங்கி கிடந்த ஒரு கிராமத்தையே தன்னோட உயிரை பணைய வச்சு காப்பாத்தி இந்த கோவிலுக்கு வர வச்சது ராணிதான். இந்த கோவிலோட ஐதீகத்தை காப்பாத்தி கொடுத்தது ராணிதான். அதனால இந்த வருஷம் 6வது கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் மரியாதைய சித்தார்த்துக்கு தான் கொடுக்கணும். அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது இந்த முறை ராணி கையால தான் நடக்கணும். என்ன தர்மகர்த்தா ஐயா யோசிக்கிறீங்க? சிவனடியார் சொன்ன மாதிரி இந்த தடவை ஊர் மரியாதைய சித்தார்த் தம்பிக்கும் ராணிக்கும் தான் கொடுக்கணும். ராணி கையால தான் பொங்க வைக்கணும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஏத்துக்கிடுங்க. ஆமாங்க ஐயா, இந்த தடவை அவங்க மட்டும் இல்லைன்னா எங்க ஊர் ஆளுங்க இந்த கோயில் எல்லையே மிதிச்சிருக்க